பாரதியார் கவிதையா படிக்கிற? அச்சமில்லை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமா எழுதிருக்காரு தெரியுமா? நானும் படிச்சிருக்கேன். ஏய் சத்தம் போடாதீங்கப்பா. சரி சரி. உட்காருங்கடா. அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதில் அச்சம் என்பதில்லையே. பதம் என் டீமுக்கு எதிராக கடைசி கோல் போட்டியே, அப்பவே தெரியும்டா உனக்கு என் மேல அச்சம் இல்லைன்னு. 5 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த என் டீமை 5 நிமிஷத்துல தோக்கடிச்சிட்டடா. அன்னைக்கு நீ போட்டது கோல் இல்லடா, இப்ப நான் போடுறேன் பாருடா. டேய் ஆடிய பதம், இனிமே இந்த காலு எந்த கிரவுண்ட்லயும் ஆடக்கூடாதுடா. பாரதி இவன் இருக்கிற தைரியத்தில் தான்டா இந்த ஆட்டம் ஆடுறீங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பாரதி என்ன ஏண்டா அடிச்சன்னு கேப்பான். நீ போப்பா. ஸ்டடி. என்ன யாருன்னு நினைச்ச? யாரா என்ன அடிச்சது? நீதானா? என்ன அடிக்கிற? நேருக்கு நேரம் அது நட பின்னாடி அடிக்கிறத. ஜாகிரத, அவனை உன்னை பின்னாடியே ஓடிப்பா. போட்டால கிருகிருக்கும் ஜடதா பட்டு. வாடி 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 கைப்படாத சீடி. போடி 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 உங்க அப்பா வீட்டுக்கு போடி. டாட்டா நடராசன் குரல் மாதிரி இருக்குது. நாகப்பாம்பே வாடி, வெளியே வாடி. வேஸ்ட் அவந்தாலும் பரவாயில்ல, வாடி வெளியா. என்ன குரல் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. யாருக்கிட்ட வச்சுக்கிற? உன்னை ரெண்டுல விட பாக்காம விட மாட்டேன். இந்த நடராஜ் மேல சரி வரல விடு. வாடி வெளியா, வாடி வெளியா, வாடி. அடக்கிருக்கு பயமாவனே, என்ன பண்ணிட்டு வந்திருக்கற? ஐயோ வெளிய வாடி. வந்துட்டியா? வாடி வாடி என் சப்பாத்தி கள்ளி. அங்க நீ லுக்கு ஊற எடுத்து காட்டுறியா? இந்த டாடா பரம்பரை மேல சந்தேகப்படுறேன். இல்லங்க, இந்த டாடா ராமண்டி ராம. என்னடி கல்லுன்ற தூக்குல போட்டு தொங்குறவன்ற அந்த ராம பதம். இந்த டாடா நடராஜ் எஸ்டேட் 15 வருஷம் ஆண்டு வண்டி. ஒரு வருஷம் எஸ்டேட் ஆண்டு. என்னடி
என்னடி குத்து? என்னடி குத்து? காலை ஸ்வைட்டி அடி. கொப்புறானே. ஏய், உன் அப்பா கருப்பு நூலை வெள்ளை நூலை ஆக்கி புளியாருக்க பூ நூலு போட்டான்னா என்ற அப்பா கரண்ட் கம்பியை கையால பிச்சு அதுல பூ கட்டி புளியாருக்க மாட்டணும்டி. என்னாச்சு உங்களுக்கு? நான் ஏதோ தப்பு பண்ணிருந்தேன்னு மன்னிச்சிடுங்க. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிச்சிடுங்க. உன்னை தலை முழி விட்டு நான் ஒரு புது சட்டை போட வாழ போறேன். ஐயா என்னது கவுரெல்லாம் வெளியில வருது. இந்த பாருங்க. இந்த கஞ்சாவை அடிச்சு போட்டுதான் நீ இன்னைக்கு குரங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறியா? மவன இன்னையோட உனக்கு ஒரு முடிவு காட்டுற. அக்கா நீ லெட்டர் எழுதி முடிக்கிறோக்குல நான் பேரழகன் சூர்யா மாதிரி ஆயிரும் போல இருக்கு. ஏய் சும்மா இருங்கடா. நானும் என்ன எழுதுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா நான் ஒன்னு சொல்லவா? என்ன கருப்பசாமி துணைன்னு எழுதுக்கா. ஐடியா குடுக்குற மூஞ்ச பாரு. இது ஒண்ணா பட்டம் பலூன் மாதிரி ஈஸியான மேட்டர்ல என்ன? இதெல்லாம் லவ் மேட்டர்டா. உங்களுக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது? ஏய் சும்மா இருங்க. நீ உமரஸ் கிட்ட போய் அதுக்கு புரியுற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லு. அதாவது ஏதாச்சும் ஐடியா கொடுக்குதான்னு பாப்போம். ஒட்டையா அவன்கிட்ட கேளுடா. அக்கா நீ ஊமராசிட்ட தான் ஐடியா கேட்டு லெட்டர் எழுது பண்ணி அடம் பிடிச்ச நீ வை. அப்புறம் நீ கிளவி ஆயி வீட்ல உட்கார்ந்து வெத்தலை பாக்கு இடிக்க வேண்டியதான். ஏய் நீங்க உமரஸ் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. உங்க காதுல பாவம் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மொந்த நீ வாங்குன அடி பத்தலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கான ஐடியாவா இருந்தா சொல்லு. இல்ல பிச்சிடுவேன் பிச்சி. ஆமா இத கொஞ்சம் பாரு. ஹாய் இது நம்ம குணா கமலு. ஐயோ இன்னுமா உனக்கு ஐடியா வரல? அப்போ உன் காதல மறந்துட வேண்டியதான். ஏய் லவ் பண்றவங்க மூளையே வேலை செய்யன்னு சொல்றாங்க. அது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. குணா படத்துல கமலஹாசன் எழுதின லவ் லெட்டரை இந்த உலகமே பேசிக்குது. படம் 10 வாட்டி பார்த்தா மட்டும் பத்தாதுக்கா. ஐயோ உனக்கு போய் சொன்ன பாரு. ஐடியா வந்துருச்சு. என் மனசுல உள்ள எல்லாத்தையும் எழுதிட்டேன். இந்த லெட்டர் கிடைச்ச உடனே என் காதல் அவருக்கு புரியணும். அக்கா நீ எழுதுற எந்த லெட்டர்லயுமே அட்ரஸ் எழுதுறதுல அப்புறம் எப்படிக்கா அவர் உன்னை கண்டுபிடிப்பாரு? இந்த ரோஜா மலர் கிடைக்கணும்னா சும்மாவா? தேடி கண்டுபிடிக்கட்டும். அப்பதான் இந்த ரோஜா மலர் அருமை என்னன்னு அவருக்கு புரியும். வாங்கடா போலாம். அக்கா நீ எழுதுற எந்த லெட்டர்லயும் உன் அட்ரஸ் எழுதுறதுல அப்புறம் எப்படிக்கா அவர் உன்னை கண்டுபிடிப்பாரு? ஒரு வயசு பொண்ணு எப்படி வளர்க்கணும் தெரியாது உனக்கு? அவளால என் ரத்தம் சித்தம் புத்தி எல்லாமே செத்து போச்சியா? அவ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்காயா? என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கா உன் பேத்தி? வலியா? வலினா என்ன தெரியுமா உனக்கு? தம்பி, உங்க வேதனை வருத்தம் எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என் பேத்தி காற்று மாதிரி இந்த ஊரை விளையாட்டா சுத்தி வருவாளே தவிர எந்த ஒரு மனுஷனும் கண்கலங்கிற மாதிரி அவ எப்பவுமே நடந்துக்க மாட்டான்.
உங்க கோபத்திலேயும் ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனா அதுக்கு என் பேத்தி தான் காரணம்னு நீங்க சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் என் பேத்தி புறா வளர்க்கறது, பட்டம் விடுறது, பலூன் வாங்குறது, இந்த சின்ன பசங்களோட ஊரை சுத்தி வர்றது, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி வேற எந்த விவகாரமும் கிடையாது தம்பி. அப்போ அப்போ நான் சொல்றதுல போயா? தம்பி, நீங்க சொன்ன மாதிரி என் பேத்தி மட்டும் நடந்திருந்தா அதுக்கப்புறம் இந்த மாயாண்டியை நீங்க உசுரோடவே பார்க்க மாட்டீங்க. ரோசா, அது ஏன் மேடம் கேக்குறீங்க? எப்படி இந்த மனுஷன் வாழா போன காதலால இப்படி ஆயிட்டார்? நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல பாரம் அதிகமாயிட்டா அதை யார்கிட்டயாவது சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா மனசுக்கு மட்டும் இல்ல, உசுருக்கும் பாரமாயிடும். நமக்கு வர எந்த பிரச்சனைக்கும் நாம தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனை நமக்கு முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது. இது உங்க சிஸ்டரா இருந்து சொல்றேன். ஏத்துக்கிறதும் விட்டுடுறதும் உங்களோட விருப்பம்.